ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம 15th நியூஸை பார்க்க போகிறோம். 14 வந்து நைட் நல்லா மழை பெஞ்சுது, நல்லா இடி இடிச்சது. அப்புறம் இன்றைக்கி ஆரஞ்ச் எல்லாத்தையும் விட்டுருக்காங்க, எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா மழையே இல்லை, சுமாராக தான் மழை பெய்யுது. இப்போ பாருங்கள், நார்மலாக தான் இருக்குது. பட் என்ன ஆச்சுன்னா நேற்று வந்து நல்ல மழை. அப்புறம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா உலகம் ஏரியாவில் கொஞ்சம் ஸ்ட்ரீட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, மோட்டர் வச்சு அந்த தாழ்வான பகுதியில் இருக்கிற தண்ணி அது நீக்கியிருக்காங்க. எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இடத்துல எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து அவ்வளோவா மழை கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட அவ்வளோவா மழையே பெய்யலை, இப்போ தான் மழையே ஸ்டார்ட் ஆகிருக்கு. தென் அப்புறம் பார்த்திங்கன்னா கடைகளில் பால் வந்து கம்மியாகிட்டே வருது. அதனால் விலையும் ஏற்றிக்கிட்டே வராங்க. அதனால் இப்போ வந்து நேற்று வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 21 ரூபா பால் வந்து 30 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இவ்வளோ டிமாண்ட் ஆகிறதுனால நிறைய எல்லாம் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு. ஸோ எல்லோரும் டக்குன்னு போய் வாங்கிடுங்க. அப்புறம் இந்த ஒரு கடையில் அங்கே போய் பார்த்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாலே இல்லை. காலையில் வந்த உடனே டக்குன்னு காலி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ட்ரிப் வரணும். ஆனால் இன்னும் நாங்கள் ஆர்டர் கொடுத்து இன்னும் வரவே இல்லை. ஏன்னா கேட்டால் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம், ஆனால் அவங்க சொன்னாங்க வண்டியே வரலன்னு. ஸோ அவங்க வந்து டெலிவரி பண்ணதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இந்த மாதிரி ஆகிறதுனால பாலுக்கு வேறு டிமாண்ட் ஏற்படுது. ஸோ நீங்கள் இருக்கிறப்பவே நல்லா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. பட் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்ருக்காங்க சென்னையில். எல்லா ஸ்கூல்ஸும் சர்க்குலரே வந்துச்சு நேற்று. அண்டு நாளைக்கு வந்து இன்றைக்கி ஆரஞ்சு அலர்ட்டு, நாளைக்கு வந்து ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சப்போஸ் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குது. ஆனால் கடைகள்லாம் தண்ணி இந்த மாதிரி எல்லாமே ப்ரிகாப்ஷன் மெத்தடில் எல்லோரும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு. ஸோ நீங்களும் போய் வாங்கிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு சொல்லிட்டோம். பாருங்கள் எவ்வளோ இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. நம்ம ஒரு வீட்டில் இருந்து இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் நேற்று வந்து செம்மையான மழை பெஞ்சுது. ஏதாச்சும் எனக்கு கூட கோல்டு பிடிச்சிருக்கா. அதே மாதிரி எல்லாருக்குமே இன்னைக்கு மழை வரதுனால எல்லாருக்குமே நிறைய கோல்டு பிடிக்குது, ஃபீவர் வருது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ப்ரிகாப்ஷனாக இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுங்க. அதை வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு கோல்டு ஃபீவர்லாம் வராது. இப்போ நிறைய இடத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் வருது. ஸோ வந்து இந்த ப்ரிகாப்ஷனரியாக இருங்க. அண்டு இங்கே இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியலை. ஆனால் நான் இந்த லெட்டாக அதான் ஸ்கூல் லீவ் விடாங்களான்னு தெரியாது. ஏன்னா நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி க்ளாத்ஸ்லாம் போயிடுச்சுன்னா அவங்க திரும்பி ஸ்கூல் வச்சுருவாங்க. ஏன்னா கல்வி அமைச்சர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர்ஸ்கிட்ட பொறுப்பு வச்சுருக்காங்க. அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் மழை நிறைய பெய்கிற மாதிரி இருந்துச்சு, எந்த பகுதியில் பெய்யுதோ அந்த பகுதியில் லீவ் விடுங்க, மீதி இருக்கிற பகுதியில் ஸ்கூல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பொறுப்பு தான். நீங்கள் உங்கள் ஸ்கூல் வைக்கணும்னா வச்சுக்கலாம், வைக்க வேணாம் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லா கலெக்டர்கிட்டையும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. அண்டு ஏன் அப்படின்னா போன வாட்டி பொதுவாக லீவ் பார்த்திங்கன்னா மழை பெய்யும்போது பொதுவாக லீவ் விட்டதுனால லீவ் விட்டதுனால அந்த லீவ் விட்ட இடத்துக்கு மழை பெய்யலை. ஆனால் லீவ் விடாத இடத்துக்கு ஸ்கூல் வந்ததுக்குன்னா மழை பெஞ்சிருக்கு. இது வந்து லைவ் நியூஸ் ஆஃப் 15/10/24. இப்போ மழையிலேருந்து உங்களுக்கு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பால் டிமாண்டு, ஏன்னா பால் சுத்தமாக இல்லை எங்கேயுமே. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.